நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இங்கே நிறைய கேள்விகள் இருக்கும். கடந்த முறை திமுக பெற்ற வாக்குகளை விட இந்த முறை எவ்வளோ கூடுதல் பெற்றிருக்கிறது? குறிப்பாக பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்தா திமுகவோட அதிகமாக வாக்குகள் வாங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. கடும் போட்டின்னு கணிக்கப்பட்ட சில தொகுதிகளுடைய நிலவரத்தை பூத் வாரியாக தந்தி தொலைக்காட்சி சேகரித்திருக்கிறது. குறிப்பாக வேலூர் அது போன்ற ஒரு சூழல் தான் இருந்தது. 2019 8000 ஓட்டுகளில் வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரானந்த் ஜெயிக்கிறாரு. ஆனால் இந்த முறை கடும் போட்டி இருக்குன்னு கணிக்கப்பட்டது 2,15,000 வாக்குகள் வித்தியாசமாக மாறி இருக்கிறது. இப்போ நம்ம தொகுதி வாரியாக பார்க்கலாம். வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி வருது. வேலூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கலாம். அதில் எந்தெந்த பகுதிகள் கமலிக்காட்டுப்புறம், சலவன்பேட்டை, அம்மனான்குட்டை, தியாகராயபுரம், அல்லாபுரம், காதர்பேட்டை, தொரப்பாடி இங்கெல்லாம் கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் ஒப்பிடுறப்போ திமுக 1400 ஓட்டு தான் கூடுதலாக வாங்கியிருக்கு. அதாவது கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி ஏசி சண்முகம் நின்னாரு 23,000 ஓட்டுக்களை இந்த பகுதிகளில் மொத்தமாக சேர்த்து வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த முறை வெறும் 3000 ஓட்டுக்களை தான் அதிமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறார். அப்போ அதிமுகவுக்கு இழப்பு எவ்வளோ? 19,000. அதே போல பாஜக வேட்பாளராக இந்த முறை அவர் களத்தில் இறங்குறாரு. கடந்த முறை கூட்டணியாக பெற்ற 23,000 19,000 ஓட்டுகளை பெற்றுவிட்டார். அவருக்கு இழப்பு 3,000, அதிமுகவுக்கு இழப்பு 19,000. ஸோ இந்த பகுதிகளில் பெரும் இழப்பு. அதாவது அதிமுக இல்லாததால ஏசி சண்முகத்துக்கு இழப்பு குறைவு, ஏசி சண்முகம் இல்லாததால அதிமுகவுக்கு மிக கடுமையான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கிராஜுவலான வெற்றியை பெற்றிருக்கிறது. நம்பர் பாருங்க, 1500 1800 246 இந்த பகுதிகளிலிருந்து கூடுதலாக உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாக்குகள். அடுத்தது வேகமாக பார்த்துடலாம். இதுவும் வேலூர் சட்டமன்ற தொகுதி தான். பகதூர், கொணவட்டம், ஆகா பஜார், போகிப்பேட்டை, சோழாபுரம், சலவன்பாளையம், சென்பாக்கம் இந்த பகுதிகளில் திமுக 3400 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது. 25,000 29,000 மாறி இருக்கு. அதிமுக 21,000 இருந்தது, இன்னைக்கு 3200 சரிந்திருக்கிறது. அதிமுகவுடைய இழப்பு 18,000 வாக்குகள். பாஜக வேட்பாளராக நின்றவருடைய இழப்பு 1200. திரு ஏசி சண்முகம் அதிமுக இல்லாததால் இழந்தது வெறும் 1200. ஏசி சண்முகம் அதாவது பாஜக இல்லாததால அதிமுக இழந்தது 18,000. இந்த பகுதிகளில் நாம் தமிழர் 380 வாக்கள் கூடுதல். அடுத்தது எஞ்சிய பகுதிகள். இதுவும் வேலூர் சட்டமன்ற தொகுதி தான். அதன்படி பார்த்தா வடிவேல் நகர், தொரப்பாடி, வசந்தபுரம், சத்துவாச்சாரி, திருவிக்கா நகர், முல்லை நகர், விஜயராகவாபுரம், பக்தவச்சலம் நகர் இந்த பகுதிகளில் திமுக கொஞ்சம் தான் ஓட்டு கூட வாங்கியிருக்கு. 27,000 28,000 644 தான். ஆனால் அதிமுக 27,000 இருந்த வாக்குகள் 5,000 சரிஞ்சிருக்கு. 22,900 கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. பாஜக வேட்பாளராக நின்றவருக்கு 2,600 வாக்குகள் தான் இந்த பகுதியில் குறைந்திருக்கிறது. நாம் தமிழர் 831 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. இது வேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய நிலவரம். அடுத்த சட்டமன்றமாக அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. இது வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. இங்க வெட்டுவனம், பள்ளிகொண்டா, வசந்தநடை, செதுவாலை, சத்தியமங்கலம், இளவம்பாடி, அணைக்கட்டு இந்த பகுதிகளில் திமுக 4,257 ஓட்டுகளை கூடுதலாக வாங்கியிருக்கு. 29,000 33,000 இருக்கு. அதிமுக 34,000 6,200 குறைஞ்சிருக்கு. இந்த பகுதிகளில் அதிமுக இழந்தது மட்டும் 27,900 வாக்குகள். ஆனால் பாஜக இழந்தது வெறும் 4,799 இருக்கிறது. பெரிய இழப்பு எங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே 27,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது. நாம் தமிழர் கிராஜுவலாக வளர்ந்திருக்கிறது. 1,400 3,400 உயர்ந்திருக்கிறது. அடுத்தது அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி தான். இங்க கரடிக்குடி, பீஞ்சமந்தை, கீழ்கத்தூர், ஒடுகத்தூர், அத்தியூர், ஓசூர் இந்த பகுதிகளில் திமுக பெற்ற வாக்குகளில் 1,768 உயர்ந்திருக்கு. 25,000 27,000. அதிமுக 29,000 7,000. 21,000 வாக்குகள் அதிமுக இழந்திருக்கிறது. பாஜக கூட்டணி இல்லாததால பாஜக 29,000 21,000 7,000 வாக்குகளை இழந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 900 வாக்குகள் இருந்த இடத்துல 2,297 மாறி இருக்கு. 1,359. நாம் தமிழர் கிராஜுவலாக ஒவ்வொரு பகுதியிலும் தங்களுடைய கணிசமான ஓட்டுகளை அதிகரிச்சிருக்காங்க. அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியினுடைய அடுத்த நிலவரம். திமுக இந்த முறை பாருங்க, அப்துல்லாபுரம், அரியூர், பாகாயம், பெண்ணாத்தூர், சோழவரம் இங்கெல்லாம் திமுக 24,000 27,000 வாக்கு கூடியிருக்கு. 3,000 ஓட்டுகள் இந்த பகுதிகளில் அதிகம்.
அதிமுக 25,000 6,000 குறைஞ்சிருக்கு, 19,168. பாஜக 25,000, அதாவது இந்த பாஜகன்றது பாஜக அதிமுக கூட்டணி, அங்கிருந்து இன்றைக்கு 19,000 குறைஞ்சிருக்கு, 5,250. நாம் தமிழர் கட்சி 1,500 3,100 1,500 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது. அடுத்தது கீழ் வைத்தியனான்குப்பம் சட்டமன்ற தொகுதி வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் தான் வருது. சைனகுண்டா, தட்டப்பாறை, பீச்சனூர், ராமாலை, புழுதோணிப்பாளையம், வீரசட்டிப்பள்ளி, லிங்குன்றம் இந்த பகுதிகளில் திமுக 618 வாக்குகள் தான் கூடுதலாக பெற்றிருக்கு. 23,000 24,000. 26,000 வாக்குகளை பெற்ற அதிமுக 6,759 சுருங்கி இருக்கிறது. இங்கே 19,531 வாக்குகள் குறைந்திருக்கிறது அதிமுகவுக்கு. அதுவே பாஜகவாக பார்க்கிறப்போ 20,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க, 5,000 வாக்குகள் குறைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 1,198 3,186 கிட்டத்தட்ட 2,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்காங்க. பெரும் சரிவு, அதாவது பெரும் இழப்புன்றது அதிமுகவுக்கு இருக்கு. அடுத்தது கீழ் வைத்தியனான்குப்பம் தொகுதியில் உட்பட்ட பகுதிகள் தான் இது. செம்பேடு, மேல்முட்டுக்கூர், மேல் ஆலத்தூர், சேத்துவாண்டை, சென்னாங்குப்பம், மேல்மாயில், பனமடங்கி இந்த பகுதிகளில் திமுக 1,373 வாக்குகள் தான் இந்த முறை கூடுதலாக வாங்கியிருக்கு. அதிமுக இழந்தது 22,441, பாஜக இழந்தது 6,383 இருக்கிறது. நாம் தமிழர் 2,054 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்காங்க. அடுத்தது கீழ் வைத்தியனான்குப்பம் சட்டமன்ற தொகுதியுடைய மற்ற பகுதிகள் லத்தேரி, விழுந்தாங்கல், கேவிக்குப்பம், கவசம்பட்டு, வடுகன்தாங்கல், ஜாபராப்பேட்டை இந்த பகுதிகளில் திமுக 2,237 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. 21,000 23,000, பாஜக 25,000 19,000, 5,000 வாக்குகளை இழந்திருக்கு. அதிமுக 25,000 வாக்குகளிலிருந்து வெறும் 5,500 குறைந்திருக்கு. 19,596 வாக்குகள் இந்த பகுதிகளில் மட்டுமே அதிமுக இழந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி அங்கே 1,341 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்த சட்டமன்ற தொகுதி குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி. குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் அரவட்லா, மோர்தானா, அக்ரஹாரம், பெரும்பாடி, சீவூர், தரணம்பேட்டை, பிச்சனூர், கஸ்பா இந்த பகுதிகளில் திமுக 6,598 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கு. 18,000 25,000. அதிமுக 24,000 5,666, 18,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. பாஜக 24 15, இங்கே பாஜகவுக்கு 9,000 வாக்குகள் இங்கே குறைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு 900 2,197 1,289 வாக்குகள் உயர்ந்திருக்கு. அடுத்தது குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மற்ற பகுதிகள் எந்தெந்த ஊர்னா குடியாத்தம் நகரம், செதுக்கரை, எர்த்தாங்கல், மோர்ச்சபள்ளி இந்த பகுதிகள் எல்லாம் சேர்த்தா 12,110 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு. 32 44,000 வாக்குகள் உயர்ந்திருக்கு திமுகவுக்கு. அதிமுக 31,000 19 குறைகிறது. 24,000 வரை வாக்குகள் அங்கே மாறி இருக்கிறது. 31,395 இடங்களை பெற்ற பாஜக, வாக்குகளை பெற்ற பாஜக 6,636, 24,000 வாக்குகள் இங்கே சரிந்திருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு 904 வாக்குகள் கூடியிருக்கு. அடுத்தது திமுக இந்த பகுதிகள் எந்தெந்தனா சாத்கர், பேரணாம்பட்டு, பத்தலபள்ளி, எருக்கம்பட்டு, மசிகம், ஏரிக்குத்தி, உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் திமுக 11,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு. அதிமுக 28,855 வாக்குகள் கம்மியாக பெற்றிருக்கு. பாஜக 17,000 வாக்குகள் குறைந்திருக்கு. நாம் தமிழர் 2,955 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்தது ஆம்பூர் சட்டமன்ற வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி. இங்கே வாணியம்பாடி, நாராயணபுரம், வாணியம்பாடி, ஜாபராபாத், புல்லூர், மல்லாங்குப்பம், கொடையாச்சி, கனியம்பாடி இந்த பகுதிகளில் திமுக 4,546 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. பாஜக இழந்திருப்பது 6,562. அதிமுக 22,000 பெற்ற இடத்துல 7,000 குறைஞ்சிருக்கு. 17,000 வாக்குகள் குறைஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி 1,186 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கு. அடுத்த கார்டு வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தான். அங்கே இருக்கக்கூடிய சோழவரம், கல்மண்டயம், கோணாமேடு, புத்தநகர், உத்தியேந்திரம், வளையாம்பட்டி, கொத்தகோமடை இந்த பகுதிகளில் திமுக 5,560 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அதிமுக 16,963 வாக்குகளை இழந்திருக்கு. பாஜகவோடு ஒப்பிடுறப்போ பாஜக கடந்த முறை இந்த முறை பெற்றது 9,787
அந்த வாக்குகள் குறைஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி 682 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்த கார்டு வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி தான். இங்கே இருக்கக்கூடிய ரெட்டியூர், கெஜலூர், பீட்குளம், மரிமாணிக்குப்பம், ஆண்டியப்பனூர், பெருமாப்பட்டு இந்த பகுதிகளில் திமுக வெறும் 304 வாக்குகள் தான் கூடுதலாக பெற்றிருக்கு. அதிமுக 11,000 வாக்குகளை இழந்திருக்கு. பாஜக 8,351 வாக்குகளை இழந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி 1,578 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்தது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெங்கவாபுரம், மதனஞ்சேரி, அகரம்சேரி, ஆங்கிலிக்குப்பம், தருமபுரம், சோளூர், போல்சனாங்குளம் இந்த பகுதிகளில் திமுக 5,369 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அதிமுக 19,500 வாக்குகளை இழந்திருக்கு. பாஜக 10,900 வாக்குகளை இழந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி 2,000 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்தது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மற்ற பகுதிகள். எந்தெந்த பகுதி அப்படின்னா கண்ணடிக்குப்பம், பெரியாங்குப்பம், நம்பார்குப்பம், ஆம்பூர், விரிஞ்சிபுரம், நதிசீலாபுரம், கன்னிகாபுரம் இந்த பகுதிகளில் திமுக 10,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அதிமுக வெறும் 3,400 வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. 14,000 வாக்குகள் குறைவு. பாஜக கடந்த முறைக்கும் இந்த முறை பெற்ற வாக்குகளில் 6,800 வாக்குகள் குறைவு. நாம் தமிழர் கட்சி 727 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்தது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது தான். மாதனூர், கீழ்முங்கை, பள்ளிக்குப்பம், குருவராஜபாளையம், குப்பம்பாளையம், அவனம்பதி இந்த பகுதிகளில் திமுக 4,971 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கு. அதிமுக 18,500 வாக்குகளை இழந்திருக்கு. பாஜக இழந்தது 6,500ஆக குறைந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 1,939 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கு. அடுத்தது ஓகே, ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்குறப்போ கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் திமுக கிராஜுவலாக ஒவ்வொரு பகுதிகளிலையும் 4,000 5,000 வாக்குகள், சில இடங்களில் 11,000 வரை கூடுதலாக பெற்றிருக்காங்க. அதிமுக குறைந்தது 10,000 25,000 வாக்குகளை இந்தந்த பகுதிகளில் இழந்திருக்காங்க. பாஜக 4,000 5,000 10,000 வரை இழந்திருக்கிறாங்க. 2,000 வாக்குகள் சராசரியாக நாம் தமிழர் அதிகமாக பெற்றிருக்கிறது. அப்போ அதிமுக பாஜகவும் இணைந்தா இந்த நம்பரோட ஏறக்குறைய நெருக்கி வருது அப்படின்றதா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூத் வாரியான விவரங்களை கிடைக்கக்கூடிய தகவல்.